அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி கார்த்திகை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம முருகப்பெருமானுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கார்த்திகையில் வர்ற இந்த செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மாத்திரம் இல்லாமல் பெருமாளுடைய உகந்த நாளும் இன்றைக்கி. ஏன்னா ஏகாதேசியும் வருதுங்க. இந்த 2 நாளும் ஒருமிச்சு வருது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தருங்க. உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்க முருகர் படமாகட்டும் இல்லைன்னா பெருமாள் படமாகட்டும் 2 படமும் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் முருகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க. பெருமாளுக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போட்டு 2 பேருக்குமே பொதுவாகவே நெய்வேத்தியங்கிறது நீங்கள் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் மத்தியானம் 1 to 2 இருக்குது, சாயந்தரம் 8 to 9 இருக்குது. இந்த செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு, அதாவது வெற்றிலை தீபம் போடலாம். வெற்றிலை தீபம் போட முடியாதவங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரியிட்டு நீங்கள் தீபம் போட்டு மனசார உங்கள் தேவைகளை சொல்லி வேண்டலாம். அதாவது இப்போ வீடு வேணுங்கிறவங்களுக்கும், குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு, தொழிலில் நல்ல சிறப்பாக இருக்கணுங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, கல்வியில் உயர்ந்து விளங்க என்ன ஒரு சூழ்நிலை வேணுமோ அவங்கவுங்க தேவைக்கேற்ப வழிபாடு செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமை முக்கியமாக கடன் தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நாளுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்க பேரை ஒரு கவரில் எழுதி, அந்த கவரில் உங்களால் முடிஞ்ச தொகை எவ்வளவோ, அதாவது இப்போ 10,000 கொடுக்கணுன்னா ஒரு 100 ரூபா தான் உங்கள் கையில் இருக்குன்னா அதில் போட்டு வச்சுட்டு அந்த கவரில் பிடிச்சிட்டு கடன் அடைக்கும் போது இந்த ரூபாவை எடுத்து சேர்த்து அடைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வர்ற செவ்வாய் ஓரையில் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் கடன் பிரச்சனைங்கிறது தீர குறைஞ்சிருங்க. கடன் பிரச்சனை இல்லாத இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி ஏகாதசியான பெருமாளையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து ஏகாதசி வழிபாடு செய்வாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெருமாளை மனசார நினச்சிட்டு நீங்கள் சாயந்தரம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே பெருமாளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு துளசி மாலை மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டு மனசார வழிபட்டுட்டு வாங்க. இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறது நம்ம பெருமாளை வழிபடுறவங்களுக்கும் சரி விரதம் இருக்க முடியாமல் பெருமாளை வழிபடுறவங்களும் சரி, அவங்களுக்கு பெருமாள் ஒரு நல்ல நிலையை தருவாருங்க. இந்த அதாவது பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டிஷனாக துளசி மாலை அவருக்கு வாங்கி கொடுக்க மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க. நம்மளால் முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம்ங்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தே நல்ல சுத்தமான பசு நெய், அகல், திரி எல்லாமே கொண்டு போய் நெய் தீபம் ஏற்றுக்குங்க. அங்கே கடையிலலாம் நீங்கள் வாங்கி ஏற்றும்போது அது நாங்கள் கோயிலில் வச்சுருக்கிறது அதிகமாக நெய் தீபமாக இருக்காது. ஏன்னா அவங்க என்ன நெய் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு சுத்தமான பசு நெய் எடுத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றும்போது அதுக்கு பலனே கூடுதல் இருக்குங்க. நீங்கள் எப்படி பெருமாளையும் இன்றைக்கி வழிபடுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போய் முருகருக்கும் ஒரு செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி அங்கேயும் வழிபாடு செய்யுங்க. எங்கேயுமே போக முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வீட்டிலே நீங்கள் முருகப்பெருமானையும் பெருமாளையும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுங்க. நமக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி வழிபாடு நம்ம செஞ்சால் போதும். நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்லாம் இல்லைங்க. கடவுளை பொறுத்த மட்டும் நம்ம நம்பிக்கையாக நான் காலையில் சரணடைஞ்சிட்டப்பா, நீ தான் என்னை பார்த்துக்கணும் என் வாழ்க்கை முறையை அப்படின்னு நீங்கள் இப்போ அப்படி சரணடைஞ்சாலே அந்த கடவுள் கண்டிஷனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பிரபஞ்சத்தினுடைய விதியும் கூடங்க. இந்த நீங்கள் இன்றைக்கி இதை கண்டிஷனாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வ செழிப்போடு நல்ல சகல வசதிகளும் உண்டாகட்டும்னு நானும் பெருமாளுடையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.